வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. பீகாரில் என்ன நடக்கிறது? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பீகாரில் இழுபறி தான் பார்த்துட்டு இருக்க. நீங்கள் பீகார் ஒரு சிலை உற்று நோக்கி கொண்ட கூடியவர்களாக இருக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், பீகாரில் எது ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? யார் ஜெயிச்சா நல்லதுங்கிறத விட எது ஜெயிக்கும்? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம பேசின வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய நிறைய விஷயத்தை பார்க்கும்போது 0.03% இன்றைக்கி இந்தியா கூட்டணி முன்னிலையில் இருக்குது. இது யாருன்னா இவங்க நடத்தின கருத்து, வி வைப் அப்படின்னு நடத்தின ஒரு கருத்து கணிப்பு. இன்னொரு கருத்து கணிப்பு ஜேவிசி நடத்தியிருக்காங்க. அந்த கருத்து கணிப்பின் பிரகாரம் பிஜேபி இன்றைக்கி குறைஞ்சது 140 சீட்டில் இருக்கும். இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணி 112 சீட்டு. இதுதான் அவங்க கொடுத்தது. அதனால் ரெண்டு தரப்புக்கும் மாறி மாறி பார்த்தீங்கன்னா 0.03 தான் பர்சன்டேஜ் தான். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி 34.07, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பிஜேபி கூட்டணி 34.03, வெறும் 3-4% தான். இதனால் இன்றைக்கி ஒவ்வொரு தொகுதியும் முக்கியம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு தொகுதியும் முக்கியங்கும் போதே நம்ம என்ன நினைக்கிறோம்னா தேஜஸ்வி ஜெயிப்பார் நம்ம நினைக்கிறோம். அதுக்கு காரணம் என்ன? நம்ம ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி தான் தேஜஸ்வி போட்ட வேட்பாளர்கள் ஒரு தொகுதி 2 தொகுதியில் பல தொகுதிகளில் ரொம்ப புத்திசாலித்தனமாக அவர் காய் நகர்த்தி இருக்கிறத பார்க்க முடியும். இதில் பிஜேபி தோற்றால் அதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியவர் சிராக் பாஸ்வான். நம்ம ஏற்கனவே இதை பற்றியும் பேசியிருக்கோம். சிராக் பாஸ்வான் அப்படிங்கிறவர் 29 தொகுதி. நம்ம சொன்னது உண்மைங்கிறத இப்போ சமீபத்தில் நடந்த எல்லா விஷயமும் சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி பட்டியலின மக்கள் அப்படிங்கிறவங்க ஒரு 37% இருக்காங்க. நம்ம இஸ்லாமியர்கள் ஒரு 19%. இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தேஜஸ்வி கொடுத்த அறிவிப்பு, அதாவது துணை முதல்வரை சகானியை போட்டிருக்கோம். அது இல்லாமல் இன்னும் 2-3 பேரை போட போகிறோம். பட்டியலினத்தில் ஒருத்தர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர் ஒருத்தர். இதுவெல்லாம் இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருக்கும். ஏன்னா இந்தியா பிஜேபி ஜெயிச்சா சிராக் பாஸ்வான் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை. ஆனால் இந்தியா கூட்டணி ஜெயிச்சா நம்பட்டிருந்து ஒருத்தர் துணை முதல்வர் ஆவார். அதேமாதிரி இந்தியா கூட்டணி ஜெயிச்சா நம்பட்டிருந்த ஒருத்தர் இஸ்லாமியர் துணை முதல்வர் ஆவார். அப்படிங்கும்போது இன்னொன்று எக்ஸ்ட்ரீம்லி பேக்வேர்டு கம்யூனிட்டி சகானி, அவரை முன்னிறுத்தினது அந்த மீனவ மக்கள், குறிப்பாக மால்வாயினம், அவர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. நீங்கள் தெரியும், மாநிலம் முழுக்க போன தடவை பார்த்தீங்கன்னா மீனவர்கள் ஓட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா போன தடவை பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி வெறும் 12,000 ஓட்டு தான். மொத்தமே 12,000 ஓட்டு மட்டும் மாறி இருந்ததுன்னா தேஜஸ்வி இந்நேரம் முதலமைச்சராக இருப்பார். இதுதான் கடந்த காலத்தினுடைய நிலவரம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரத்தில் ஒரு பக்கம் தேஜஸ்வி, இன்னொரு பக்கம் லாலு எல்லாம் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தாலும் இவர்கள் எல்லாம் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேஜஸ்வி என்ன சொல்கிறாரு, நிதிஷை பிஜேபி மதிக்கலை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மோடி சொல்கிறாரு ராகுல் காந்தி தேஜஸ்வியை மதிக்கல. அப்போ இவங்க நல்லாவே தெரியுது, இவர்கள் ஆட்சியை பற்றி பேசுவதை காட்டிலும் நிதிஷ்குமார் மோடியை மதிக்கலைங்கிறது கிரவுண்டில் எடுபட்டுருச்சு. ஆனால் இன்றைக்கி ராகுல் காந்தி தேஜஸ்வியை மதிக்கலைங்கிறது எடுபடலை. ஏன்னா தேஜஸ்வி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு இவங்க அறிவிச்சிட்டாங்க. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் அந்த சில சிக்கல்கள் இருந்து அதெல்லாம் தீர்க்கப்பட்டு விட்டது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி தேஜஸ்வி அப்படியே நம்மளுடைய அகிலேஷ் யாதவோட பாணியை அப்படியே கடைபிடிக்கிறார். அகிலேஷ் யாதவ் போன நாடாளுமன்ற தேர்தலில் என்ன பண்ணார்? ஏற்கனவே அவருடைய செயற்குழு நிர்வாக குழு கூட்டத்தில் கிட்டத்தட்ட 30 பேர் யாதவர்கள் இருந்தாங்க. அவங்க எண்ணிக்கையை 12ஆக குறைச்சி பிராமின்லேருந்து எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்தார். இப்போ தான் அகிலேஷ் யாதவோட கட்சியுடைய தலைவரே பிராமின் தான், பொதுச் செயலாளர் பிராமின் தான். அந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கார். இங்கேயும் பார்த்தீங்கன்னா தேஜஸ்வி அருமையாக பண்ணியிருக்கார். ஏற்கனவே யாதவர்களுக்கு 50 சீட் எப்பயுமே கொடுப்பார். ஆனால் இந்த தடவை கோரி இன மக்களுக்கு ஒரு 18 சீட்டு கொடுத்துருக்காரு. ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. குஷ்வாகா இனத்திற்கு சீட்டு கொடுத்துருக்காரு. ஏற்கனவே ராஜபுத்திரர்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்கிறார்கள். அவர்களையும் தங்கள் பக்கம் வளைப்பதற்கான வேலையை தீவிரமாக பண்ணியிருக்கார். தேஜஸ்வி ஒன்று நினச்சிட்டார், கண்டிப்பாக பிராமின் பூமிகார் ஓட்டு நமக்கு வராது. அதை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் காய் நோத்திட்டு இருக்கார். இந்த பக்கம் பிஜேபிக்கு இப்போ என்ன சிக்கல்னா, பிஜேபி என்ன நினச்சதுன்னா பூமிகார், பிராமின், ராஜபுத்திரர்கள், அது இல்லாமல் குருமி சமூகத்தினர், குஷ்வாகா சமூகத்தினர், அதற்கு பிறகு எக்ஸ்ட்ரீம்லி பேக்வேர்டு. இப்போ என்னென்னா எக்ஸ்ட்ரீம்லி பேக்வேர்டு கேஸ்டில் இருக்கக்கூடிய மக்களை கவர்றதுக்கு தான் சகானி அவர்களுக்கு துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு துருப்புச்சீட்டை போட்டார். இப்போ என்னென்னா சகானி ஆளுங்க பம்பரமாக வேலை செய்கிறாங்க. அதாவது எப்படின்னா, இப்போ நம்ம ரியல் எஸ்டேட்டில் கூட பார்த்தீங்கன்னா இடம் விற்கணுன்னா இப்போ 2% கமிஷன் தரங்கிற இடத்துல நீங்கள் மீடியேட்டர்ட்ட 3% கமிஷன் தரம்பா விற்று கொடுனா உங்கள் இடத்துக்காக ஓடி வேலை பார்ப்பார். அதே போல் இன்றைக்கி சகானியோடைய ஆட்கள் வேகமாக வேலை பார்க்குறாங்க. அப்போ இன்றைக்கி பட்டியலின மக்கள் அப்படிங்கிற ஒரு செக்டார் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த எக்ஸ்ட்ரீம்லி பேக்வேர்டு கிளாஸை வச்சு இன்றைக்கி நிரப்பியிருக்காரு தேஜஸ்வினே சொல்லலாம். இன்னொன்று இன்றைக்கி தொகுதியில் இருக்கக்கூடிய விஷயம், ஏற்கனவே பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி நம்ம இதில் ஜேடியூவை மெல்ல அரித்து ஈக்குவல் பார்ட்னர் ஆகிட்டாங்க. இவங்க 101 அவங்க 101 அப்படிங்கும்போது
நிதிஷ்குமார் கட்சியில் இருக்கவங்களுக்கே ஒரு கலக்கம். ஏன்னா நாளைக்கு யார் முதலமைச்சர் ஆவா, இப்போவே வந்து ஒரு அதிகார சண்டை ஆரம்பித்து விட்டது. இதில் என்னென்னா சிராக் பாஸ்வானை ஒழிக்கணும்னு நிதிஷ் நினைக்கிறார், நிதிஷை ஒழிக்கணும்னு சிராக் கட்சி நினைக்குது. அப்போ பல தொகுதிகள் இப்போ என்ன பஞ்சாயத்துனா, ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் தலைவரே சொல்கிறார், நிதிஷ் கட்சிக்காரங்க பிரச்சாரத்துக்கு வந்து எங்களை கூப்பிட மாட்டுறாங்க, சிராக் பாஸ்வானை அந்த சமூகத்தை இவர்கள் அழைப்பதே இல்லை. இன்னொன்று, பாரம்பரியமாக நிதிஷ்க்கு விழக்கூடிய குறுமியின வாக்குகள் அவர் நிற்கும் போது உழுவும், ஆனால் பிஜேபி நிற்கும் போது உழுவில். நிறையா அந்த ஜாதி சங்கங்கள்லாம் பார்த்தா இன்றைக்கி பிஜேபிக்கு எதிராக இருக்கிறது. பிஜேபி அப்படிங்கிறது எப்படியும் தூங்காமல் கொள்ளாமல் ஆர்எஸ்எஸ்ஸை இறக்கி விட்டு பெண்களுக்கு 75 லட்சம் பெண்களுக்கு காசு கொடுத்து இவ்வளோ தூரம் முயற்சி பண்ணியும் என்னென்ன பண்ணியிருக்காங்க. நாங்கள் பாலங்களை கட்டினோம், அதை கட்டணும், இதை கட்டணும், எவ்வளோ சலுகைகளை பண்ணுறோம், எல்லாருக்கும் இலவசம், அதாவது இலவசம் இலவசம் இலவசம். தேஜஸ்ரீ ஒரு பக்கம், இவங்க ஒரு பக்கம், அதாவது 20 நாளில் நான் வந்தேன்னா வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை அப்படின்னு தேஜஸ்ரீ சொல்கிறது இளைஞர்கள் மத்தியில் பெருசாக எடுபடுது. இன்றைக்கி என்னன்னாங்க, எப்படியும் வந்து நிதிஷ் வந்து 20 வருஷம் ஆண்டார், அடுத்து வந்தாலும் நிதிஷ் தான் வரப்போகிறார் முதலமைச்சராக அப்படிங்கிற எண்ணம் இன்றைக்கி வந்துருச்சு. அதுக்கு காரணம் கரெக்டாக பார்த்தா துருப்பு சீட்டை வந்து நம்ம தேஜஸ்ரீ போட்டார். எப்படி, நாங்கள் சிஎம் கேண்டிடேட் அறிவிச்சிட்டோம், உங்கள் இதில் சிஎம் கேண்டிடேட் அறிவிங்க. வேறு வழியே இல்லாமல் கடைசி நேரத்தில் தான் நம்ம மோடி சொல்கிறாரு, நிதிஷ்குமார் தலைமையில் வரக்கூடிய தேர்தலை சந்திப்போன்னு சொன்னார். நிதிஷ்குமாரை முதலமைச்சராக போட்டால் இறங்கு முகம். ஏன் 20 வருஷம் ஒரே முகம். இன்றைக்கி ஆட்சியில் வந்து பல ஏரியாவில் பார்த்திங்கன்னா இன்னும் வறுமை தீர்ந்த பாடில்லை. இப்போ இவர் சொல்கிறாரு, நம்ம மோடி சொல்கிறாரு, மின்கம்பகத்தில் வந்து துணி காய போடுறதெல்லாம் இப்போ இல்லைங்கிறாரு. ஆனால் இன்றைக்கும் காட்டாட்சின்னு இன்றைக்கி லாலுவை பற்றி 20 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி மோடி சொல்கிறத வெகுஜன மக்கள் ரசிக்கலை. ஏன்னா அடுத்த 5 வருஷத்துலேயே மாறி போட்டுருவாங்க. 20 வருஷம் வந்து ராகுல் காட்டாட்சி நடத்தினார்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய 25-30 வயசு இளைஞருக்கு காட்டாட்சினா என்னன்னே தெரில, லாலு இப்படி என்ன தான் பண்ணாருன்னு தெரில. இப்போ லாலு என்ன தான் பண்ணாருன்னு தெரியாது. அவங்களுக்கு இருக்கக்கூடியது என்ன, லாலுவோட தேஜஸ்ரீ தான் நல்லா தெரியும். நீங்கள் அவங்க அப்பாவை மோசம்னா அது எடுபடாது. ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருக்க மாதிரி அண்ணா காலத்தில் ஊழல்னா அண்ணா காலத்தை யார் பார்த்தா இப்போ நிறையா நல்லா நாற்பது கலைஞர் ஆட்சியே நிறைய மக்கள் இளைய தலைமுறை பார்த்துருக்காது. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பிரச்சாரம் எடுபடாது. எங்களுடைய வளர்ச்சி திட்டங்களை பாருங்கள், பீகாரை நான் எங்கேயோ கொண்டு போயிருக்கோன்னு சொல்லலாம். இது என்ன, எப்பயும் போல் நம்ம மோடி அமித்ஷா என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சீதாக்கு கோயில் கட்டுறோம், இது வந்து வரக்கூடிய தேர்தல் எடுபடாது. பொதுமக்கள்கிட்ட விசாரிக்கும் போது பெரும்பாலான மக்கள் சொல்கிறது வேலையில்லா திண்டாட்டம் தான் இந்த தேர்தலில் பீகாரில் ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி பீகாரில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த யாதவர்களுடைய அடர்த்தியான ஓட்டு. போன தடவை கூட யாதவர்கள் சரியாக ஓட்டு போடாமல் கூட இருந்திருக்கலாம், இந்த தடவை ஒரு முடிவோடு போய் ஓட்டு போடுறாங்க. யாதவர்கள் மட்டும் இல்லை, கோரி சமூக மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம், 18 பேரை சீட்டு கொடுத்துருக்காரு. ஒட்டு மொத்தமாக அந்த சமுதாய வாக்குகள் இருக்குல்ல, அதை வளைப்பதற்கு என்னென்ன பண்ணுமோ உட்காந்து வேலை பார்த்துருக்காரு. அதற்கு காரணம் என்னென்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் பல வேலை, இதுக்கு முன்னாடி பல வேலை. நிதிஷ்க்கு ஆட்சியை கவனிக்கணும், அது வேலை. தேஜஸ்விக்கு ஒரு வேலையே இல்லை, இதுதான் வேலை. இதுக்கு உதாரணம் சொல்லணுன்னா நம்ம அகிலேஷ் யாதவ் தான். யோகிக்கு முதலமைச்சராக இருக்குன்னு வேலை, நம்ம அகிலேஷ்க்கு வேறு வேலையே இல்லை. வேட்பாளர் தேர்வு இதையே தான் பண்ணி கரெக்டான ஆளை போட்டு போன எம்பியில் ஜெயிச்சார். அதே ஒரு மரநாடி இன்றைக்கி பிஜேபியில் வாங்க போகிறதா சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய புயல் வீசும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, யார் ஜெயிச்சாலும் நெக் டு நெக் தான். ஏற்கனவே நம்ம சொன்னோம், அலி தொகுதியில் வந்து அந்த மைதிலி பாண்டே அவங்கள போட்டிருக்காங்க, கண்டிப்பாக தோக்க போகிறாங்க. இப்படி நிறையா தொகுதி. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடைசி நேரத்தில் என்ன நடக்கப் போகுது என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் புரியுது, யார் ஜெயித்தாலும் வாக்குகள் மிக மிக சொற்பமாகத்தான் இருக்கும். அதனால் இந்த தடவை தில்லுமுள்ளுகள் நிறையா நடக்கும், பணம் கொடுக்கறது நிறையா நடக்கும். இவ்வளத்தையும் மீறி நம்ம இந்தியா கூட்டணியாக ஜெயிக்கணுன்னாங்கன்னா தேஜஸ்வி மேலே இருக்க நம்பிக்கை. அவர் ரொம்ப முடிவு பண்ணிட்டார். வரக்கூடிய தேர்தல் இப்போ விட்டால் எப்பயுமே இல்லைங்கிற ஒரு முடிவு அவங்க வந்துட்டாங்க. அதனால் தன்னுடைய எல்லா பலத்தையும் பிரயோகப்படுத்தி எப்படியும் ஜெயிக்கணுங்கிறதுக்காக இறங்கி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது பிரச்சாரத்தில் நல்லா தெரியுது. தேஜஸ்வியோடைய பிரச்சாரம்லாம் பார்த்தா மக்கள் கூட்டம், இன்னொன்று ஒரு பேசுகிற முறை, இந்த வாக்கு திருட்டு அதெல்லாம் பேசல, ரொம்ப நல்ல மூவ். இப்போ பிரியங்கா காந்தி கூட பேசும்போது வாக்கு திருட்டை லைட்டாக தான் பேசுகிறாங்க, மற்ற எல்லாம் முக்கியமான மேட்டர் பேசுகிறாங்க. ஏன்னா ஒரு அரசியலில் வந்து நம்ம வந்து வேலையில்லா திண்டாட்டம், வறுமை இதை பற்றி பேசணுமே ஒழிய இன்னமும் வாக்கு திருட்டுன்னு பேசிகிட்டு இருந்தால் அது வந்து மக்கள்கிட்ட எடுபடாதுன்னு காங்கிரஸ் கூட்டணி, இந்தியா கூட்டணி நல்லா தெரியுது. இந்தியா கூட்டணி பிரச்சாரத்தில் ஒன்றும் தொய்வு இருக்க மாதிரி நம்ம தெரியல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபி எப்பயும் போல் ஃபுல் ஸ்விங்கில் அடிச்சிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஈக்குவலாக ஃபைட் பண்ணுறதுனால இப்படி தான் இருக்கணும். போட்டி மிகப்பெரிய கடுமையாக இருக்கிறது. ஆனாலும் யார் முந்துவதுன்னு இப்போ சொல்ல முடியாத நிலைமை தான். எப்படி இருந்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உண்மை ஒரு நாள் வெளிவரும். நம்ம பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் நிதிஷை பார்த்ததுனால ஒரு மாற்றம் வேணும்னு மக்கள் நினைப்பாங்க, நம்ம உறுதியாக நம்புகிறோம். தொடர்ச்சியாக நம்ம நிறைய அண்மை தகவலை தந்துட்டு இருக்கோம். தொடர்ச்சி ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.